மாமா மாமா பாத்ரூம் போயிருப்பாரு. மாமா, நான் முதல்ல பாக்கும்போது நீங்க இங்க இல்ல. நான் போய் பாத்ரூம்ல பாத்து வரதுக்குள்ள நீங்க இங்க இருக்கீங்க. என்ன மேஜிக் பண்றீங்களா? எங்க போயிருந்தீங்க? ஐயோ அப்பா, காத்து வரல, தூக்கமும் வர மாட்டேங்குது. சரி காத்து வாங்க வெளியே போனேன். கேட்லாம் மூடிட்டாங்க, போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி வந்து படுத்துட்டேன், அவ்வளோதான். சரி நான் தூங்குறேன். தூக்கம் வரலன்னு சொன்னீங்க, இப்ப தூங்க போறேன்னு சொல்றீங்க. அப்போ வரல, இப்போ வருது. குட் நைட். குட் நைட் சொல்லிட்டு அப்புறம் பேசக்கூடாது. பெண் குழந்தை பிறந்த ஆத்திரத்தில் முள் புதல் வீசிய பெண் கைது. என்ன கொடுமைங்க இது! இந்த மாதிரி ஜென்மம் எல்லாம் எப்பதான் திருந்த போறாங்களோ. அவ அம்மாக முடியலன்னு ஆத்துல குதிக்கிறாங்க, அரளி விதையை அரைச்சு குடிக்கிறாங்க. இவ என்னடா பெத்த குழந்தைய முள் புதல்ல போட்டிருக்காளே, இவளெல்லாம் தூக்கில தான் போடணும். என்ன மாமா, யார தூக்கில போடணும்? அது வந்து மாப்பிள்ளை, காஃபி எடுத்துக்கோங்க. உச்ச நீதிமன்றமே உத்தரவு போட்டுச்சு. இனிமே நான் ஏன் பேச போறேன்? எடுத்துக்கடா, துளசிக்கு போட்ட காஃபி ஆறிக்கிட்டு இருக்கு. எனக்கு காஃபி வேண்டாம், துளசியோட காஃபியை நானே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். என்ன ரெண்டு பேரும் அப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். நானும் என் துளசியை முதல்ல சந்திச்ச நாள். துளசி முதல்ல என் கையில் வந்து விழுந்த நாள், என் வாழ்க்கையே மாறின நாள். நான் போய் துளசிக்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி அவளுக்கு ஞாபகப்படுத்தி நானே என் கையில் அவளுக்கு காஃபி கொடுக்குறேன். சந்தோஷப்படுறாளான்னு பார்ப்பேன். பாத்தீங்களா என் தம்பிய? அவளை பார்த்த முதல் நாளையெல்லாம் எவ்வளவு கரெக்டா ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கான் பாருங்க. நம்ம கல்யாண நாள் நான் சொன்னதா உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரும். ஏண்டி வேதனையான நாளெல்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்க சொல்ற? அத நான் இல்ல சொல்லணும். இங்க பாரு, உன் தம்பி பண்றது காதல் இல்ல, காட்டு மிராண்டித்தனம். வார்த்தைகளால விவரிக்க முடியாத, விளக்க முடியாத காட்டு மிராண்டித்தனம். போ, காலையில போய் வேலையை பாரு. தேவையில்லாம மத்தவங்க கூட என்னை கம்பேர் பண்ணி இன்சல்ட் பண்ணாத. பேப்பர் நிம்மதியா படிக்க முடியுதா இந்த வீட்டுல? இவ படிச்சிருந்தா தானே தெரியும். துளசி, துளசி, டைம் ஆயிடுச்சு, ஏந்திரி. நானே உனக்காக காஃபி கொண்டு வந்திருக்கேன் பாரு. துளசி, 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 துளசி.
மாப்பிள என்ன மாப்பிள துளசியை தேடிக்கிட்டு இருக்கீங்க? துளசி எங்க மாப்பிள? தெரியல. ரூம்குள்ள இருந்தவளை காணும். காணுமா? என்னடா சொல்ற? ரூம் கதவு பூட்டி தான் இருந்துச்சு. ஆனா உள்ள இருந்த துளசியை காணும். எங்க போயிட்டான்னு தெரியல. என்ன மாப்பிள காலையிலே வயித்த கலக்க விடுறீங்க? ஒருவேளை அவ தப்பிச்சு போயிட்டாலோ? ஐயோ, தப்பிச்சு போன அவன் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா. போலீஸ் வந்தா ஒட்டு மொத்தமா எல்லாரையும் லாடம் கட்டுவாங்களே. நான் கூட தாங்கிக்குவேன், மொக்கா தாங்க மாட்டான் மாப்பிள. என்ன மாமா நடிக்கிறீங்களா? நடிப்பா? ஆமா நடிக்கிறீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவளை தப்பிக்கவும் விட்டுட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி டிராமா போடுறீங்களா? மாப்பிள நான் துளசி அனுப்பி வச்சனா மாப்பிள? இது அபாண்ட மாப்பிள, ஆண்டவனுக்கே இருக்காது. பாய் மூடுங்க. நீங்க தான் துளசி அமுச்சு வச்சிருக்கீங்க. டேய், இவர் ஏன்டா இந்த மாதிரி பண்ண போறாரு? ஓ, அப்பா நீ அமுச்சு வச்சியா? சொல்லுக்கா, நீ தான் அமுச்சு வச்சியா? என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் ஏன்டா அவளை தப்பிச்சு போக வைக்கணும்? தப்பிச்சு போக வச்சிருப்பேன். ஏன்னா அவளுக்காக அன்னைக்கு இறக்கப்பட்டு பேசுறது நீதானே. என்னையே போலீஸ்ல மாட்டி கொடுப்பேன்னு சொன்னது நீதானே. டேய், அது அப்ப சொன்னது உண்மைதான்டா. அதுக்கப்புறம் நீ அழுது நின்னப்ப நான் உன் பக்கம் தானே நின்னேன். பொய் சொல்லாதக்கா. பொய் சொல்லாத. பொய் சொல்லி என் கோவத்தை அதிகமாக்காத. உங்க ரெண்டு பேரோட உதவி இல்லாம நிச்சயமா துளசியால தப்பிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டலான்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க, எதுனால துளசியை தப்பிக்க விட்டீங்க? வேணாம் மாப்பிள, போனா போதுன்னு விட்டா பேசிக்கிட்டே இருக்க. நானும் உங்க அக்காவும் துளசி தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணல, அவளா தான் தப்பிச்சு போயிருக்கணும். வாய மூடுங்கறல. எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் துளசியை தப்பிக்க வச்சிருக்கீங்க. மாப்பிள, வாதத்துக்கு மருந்து இருக்கு, ஆனா பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. நீ சம்பந்தம் இல்லாத இடத்துல தேடி டைத்தை வேஸ்ட் பண்றதை விட போய் எங்க போயிருக்காளோ அங்க போய் தேடு. போ. நில்லுங்க. துளசியை நிச்சயமா நீங்க தான் தப்பிக்க விட்டுருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது உண்மைன்னு எனக்கு பின்னால தெரிய வந்துச்சு, அக்கா புருஷன் கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். ஏய், உன் தம்பி சொன்னது கேட்டியா? அக்கா புருஷன் கூட பார்க்காம கொலை பண்ணிடுவானா? அவ இவன் தாலி அறுத்ததுக்காக இவன் ஓன் தாலியா இருக்க பாக்குறான். இவன் ஆண் நாட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இவன் பண்ண டார்ச்சருக்கு துளசி கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்களோட வரப்போறான். பாரு, பாத்துக்கிட்டே இரு என்னதான் நடக்க போகுதுன்னு. வெயில் நேரம் பேச ஊட்டிக்கு ஓடி போயிருக்கோம், இந்த புலல்ல போய் அடைச்சிருவான். துளசி எங்கயா? சொல்லியா, துளசி எங்க? துளசி எங்கயா? நாசக்காரா, நீ தானடா அவளை அடைச்சி வச்சிருந்த? ஏய், விளையாடாத, மரியாதையா சொல்லியா. என் துளசி எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. என்னது? துளசியை நாங்க ஒளிச்சு வச்சிருக்கோமா? என்ன வளகாப்புக்கு என் வீட்டுக்கு வந்தப்போ இந்த வீட்டு விட்டு வெளியில போனா என் பொண்ணோட தான் போவேன், இல்லாட்டி நாங்க போக மாட்டோம்னு சொன்னவங்க நீ தானே. இப்ப திடீர்னு அவளை காணுனா அவளை நீங்க தானே தூக்கிட்டு வந்திருப்பீங்க. என்னது? துளசியை நாங்க கடத்துறோமா? அவ எங்க? என் பொண்ணு எங்கடா? என்னடா பண்ண அவளை? சொல்லுடா. இந்த பார், என் பொண்ணை கொன்னுட்டியா? கொலையா பண்ணிட்டியா? என்கிட்ட அவளை பிரிக்கணுங்கிறதுக்காக அவளை கொலை பண்ணி எங்கேயோ பதிச்சு ஒண்ணுமே தெரியாம இங்க வந்து என்கிட்ட நாடகம் ஆடுறியா? டேய், என் பொண்ணை என்னடா பண்ண? பைத்தியக்காரா, ஏன் நீ உன் பொண்ணை நான் மேல வச்சிருக்க காதல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உயிரியாவ அந்த அளவுக்கு உன் பொண்ணை நான் நேசிக்கிறேன். உன் பொண்ணை கொலை பண்றவன நானு, லவ் பண்றவன்.
என் துளசியை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். செத்துட்டு இருக்கையா? காலைல இருந்து அவளை காணணும்னு ஒவ்வொரு நிமிஷமா நான் செத்துட்டு இருக்கேன். எனக்கு என் துளசி மறுபடியும் வேணும். பேசிட்டு இருக்கான். நான் கொலை பண்ணேன். யோ யோ, நீ உன் பொண்ணு மேல எவ்வளவு அன்பு பாசமா வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா சொல்றேன், நான் வச்சிருக்கிற அன்பும் பாசத்தோட உன் அன்பு கம்மிதாயா? கம்மிதான். அந்த அளவுக்கு என் துளசி மேல நான் உயிரை வச்சிருக்கேன். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் பொண்டாட்டியை நான் லவ் பண்றேன். லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, கொன்னுடு. மரியாதையா சொல்லு, என் துளசியை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இல்ல ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கொன்னுடுவேன். ஏய், இது பார், நீ என்ன மாதிரி என்ன மிரட்டினாலும் சரி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லு, துளசி என்னடா பண்ண? என்னடா பண்ண? என் துளசி எங்கடா? என் துளசி எங்கடா? சொல்லுடா, சொல்லுடா. என்னடா கல்லு மாதிரி நிக்கிற? சொல்ல போறியா இல்லையா? என் துளசி என்ன பண்ண? எங்க இருக்க அவ? சொல்லுடா, சொல்லு. ஏய், துளசி இங்க இல்லைன்னா வேற எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். ஏய், ஏய், டேய். ஐயோ, என் பொண்ணை என்ன பண்ணான்னு தெரியலையே. என் பொண்ணை என்ன பண்ணான், கொலை பண்ணானா என்னன்னு தெரியலையே. எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து என்னமோ பேசிட்டு போறானே வைதேகி. என் பொண்ணை என்ன பண்ணான்னு தெரியலையே. ஐயோ துளசி, உனக்கு என்னமா ஆச்சு? ஏமா உனக்கு இந்த நிலைமை? ஆண்டவரே, ஏன் இப்படி சோதிக்கிற? என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணு என்னாச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு தெரியலையேம்மா. ஐயோ, என் துளசி, துளசி என்னன்னா அம்மா வைதேகி, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்டா டேய், என் பொண்டாட்டி கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு இங்க உன் பொண்டாட்டி முந்தானையில கை தொடச்சிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? சொல்டா, என் பொண்டாட்டி எங்க கடத்தி வச்சிருக்க? துளசியை வீட்டுல காணோம். துளசியை காணுமா? பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்ற? நீ சொல்ற விஷயம் எனக்கு தெரியும். என்னப்பா என்னாச்சு? எங்க போயிட்டாங்க? டேய் 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 டேய், நடிக்காதடா போதும். துளசியை நீ கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? உன்னை மூஞ்சில பேத்துருவேன். கை கீழே கீழே போடு. சும்மா என்னமோ உடம்புட கோவருமா? எனக்கும் கோவரம். உண்மையை சொன்னா உன்னோட அதிகமா வரும். நானும் பார்த்துட்டு ஏடா அறிவிட்ட முண்டம் கூமுட்டை. நீ தானே குத்தி நான் ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருக்க. நான் எப்படி அவளை போய் கடத்து? போடா, கிறுக்கு மாதிரி பேச. போடா, வெளியே போடா. போய் 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 சொல்றான் இவன், போய் சொல்றான். இவன் தான் துளசியை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்க. டேய், நீ தான் துளசியை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்க. டேய், இங்க பார், நான் சொல்றேன், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். பயப்படாத, கவலைப்படாத. ஏதோ நீ தெரியாம செஞ்சுட்ட, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். துளசியை எங்க வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லு. சொல்றா. சிரிக்க வைக்காதா, சிரிச்சா தையல் பிரிஞ்சிருண்டா. பயங்கரமான காமெடி பேசுறா நீ. எப்படி 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 நீ வந்து என்ன மன்னிப்ப, நான் வந்து உன்னை பார்த்து பயப்படுறேன்னா? போட. டேய், நான் உன் மேலே கோபமாக இருந்தது உண்மைதான். துளசியை காப்பாற்றணும்னு நினச்சேன், அதுவும் உண்மைதான். ஆனால் சூழ்நிலை சரியில்லடா. நீ தானே இப்படி படுத்து படுக்கையாக்கிட்டிய. அப்புறம் நான் எப்பறம் போய் அவளை கடத்த முடியும்? போய் சொல்றா தாமரை. இவன் அபாண்டமா போய் சொல்லிட்டு இருக்கா. நேத்து துளசியோட இங்க வந்தேன், சும்மா ஒரு பேச்சுக்கு. துளசி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை நான் அழிச்சிட போறேன்னு சொன்னேன். அதுக்கு பயந்து தான் இவன் நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாம துளசி கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் பண்ணிட்டு இருக்கான். சூப்பரா கதை பண்றடா. நிஜமாலுமே சொல்றேன், நீ மட்டும் சீரியல கதை எழுதுனேன்னு வச்சுக்கோயே, ஜனங்க கண்ணா பின்னா ரசிப்பாங்க. தெரிஞ்ச ப்ரொடியூசர் இருக்க, நான் ரெஃபர் பண்றேன். எழுதுறியா? போதும். உன் வாய் மட்டும் தான்டா நீ கடத்தலன்னு சொல்லுது. ஆனா உன் கண்ணை பாரு, உன் கண்ணை பாருடா. உன் கண்ணு சொல்லுது நான் தான் துளசியை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கேன். பார் தாமரை, அவன் கண்ணை பாரு, அவன் கண்ணை பாரு. பெரிய கில்லி பிரகாஷ் ராஜ் அப்படியே கண்ணை பாரு. என்னடா அவளை கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. அவளை பார்த்து கண்ணை பாரு, காது பாரு, மூக்க பாரு. என்ன அறிவு கிட்ட முண்டம், உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நான் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கடா, நான் எப்படி அவளை கடத்த முடியும்? டேய், நீ கிறுக்கு ஆகிட்டு இருக்க. நான் சொல்கிறேன், நீ ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பாரு, இல்லைனா போய் கீழ்பாக்கத்தில் போய் சரி போட. டேய் என்ன சும்மா சவுண்ட் விட்டு இருக்கிற? என்னடா என்ன உனக்கு மட்டும் தான் கதை பண்ண தெரியுமா? இப்போ நான் ஒரு கதை பண்ணட்டுமா? இப்போ நான் சொல்கிறேன் கேளு. நீ பண்ணுற டார்ச்சர் தாங்காமல் துளசி செத்து போயிட்டா. ஒன்று அவள் சூசைட் பண்ணியிருக்கணும், இல்லை நீ அவளை கொண்டு இருக்கணும். ஒன்று அவளை புதைச்சிட்டு போலீஸ்க்கு போயிட்டு இங்கே வந்து நீ தேவையில்லாமல் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. நல்லா இருக்கா? போ. வாய் மூடு, அறிவில்லாம பேசு. துளசி என் உயிரா, நான் ஏன்டா அவளை சாவடிக்க போறேன்? இல்ல
நீ இப்படிலாம் கேட்ட சரிப்பட்டு வர மாட்டேன். போறேன்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போட போ, போலீஸ் ஸ்டேஷன் போ. நீ மட்டும் தனியா போற, நானும் கூட மாமா, இல்ல 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 மாமா, போலீஸ் ஸ்டேஷன் மாமா. வா போலாம், நானும் கூட வரேன். மாமா. நீ வந்து ஏமால கம்பெனி கொடு, நான் ஓமால கம்பெனி கொடுக்குறேன். மாத்தி மாத்தி கம்பெனி கொடுத்துக்கலாம். போல 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 வா, வா. ஐயோ மாமா இருங்க. ஏய் பிரசன்னா, உன் பொண்டாட்டி காணாம போனா எதுக்குடா ஏன் புடிச்சிக்கிட்டு வந்து கத்திட்டு இருக்க? அவ காணாம போனா எங்கயாவது தேடு. இல்லனா அந்த டாக்டர் வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவளுக்கு எங்க அடைக்கலம் கிடைக்கலனா அங்க தான் போயிருப்பா. அங்க போய் தேடு. அவன் ஏற்கனவே குழப்பவாதி, நீ மேல அவனுக்கு மேல எடுத்து கொடுக்குறியா? நீ எல்லாத்துக்கும் மேல. சரி வாப்பா போலாம், அங்கேயே போலாம் வா போ. மாமா எங்கிரு அம்மா ஒரு 20,000 rupees தாயேன். 20,000 எதுக்கு? செலவு இருக்கு, கொடுனா கூட. என்னம்மா? துளசி எங்க? என்ன சொல்லுங்க, துளசி எங்க? என்னப்பா துளசி இங்க வரேன்னு சொன்னாளா? சொல்லல, ஆனா துளசிய வீட்ல காணோம். காணுமா? என்னப்பா இவன் கேஷுவலா சொல்ற? நடிச்சது போதும். துளசிய எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? மை காட், இது அதை விட பெரிய அதிர்ச்சியா இருக்கு. மிஸ்டர் பிரசன்னா, உங்க மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னடா போய் சொல்றேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நான் கடத்தல்காரி ஆயிட்டேனா? உங்க பேச்சோட அர்த்தம் ரொம்ப அபத்தமா இருக்கு. என் கேரக்டர் இந்த அளவுக்கு ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க? இத பாருங்க, தேவலாம பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. துளசி என் வீட்ல காணோம், அவங்க அப்பா அம்மா வீட்லயும் காணோம், செல்வா வீட்லயும் காணோம். ஹாஸ்பிடல்ல போய் இவங்கிட்ட விசாரிச்சா இவருக்கு எதுவும் தெரியாதுங்களா? அப்ப நேரம் துளசி அடுத்தபடி எங்க தானே வந்திருக்கணும். துளசி எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்களாவே நினைச்சுக்கிறதா? மிஸ்டர் பிரசன்னா, ரொம்ப சுலபமா சொன்னீங்க. துளசிய காணோம், அவங்க அப்பா வீட்ல தேடினேன், செல்வா வீட்ல தேடினேன், இப்ப இங்க வந்து நிக்கிறேன்னு. அங்கெல்லாம் இல்லன்னா இங்கதான் வந்து நிப்பாளா? அவளுக்கு தெரியாதா இங்க வந்திருந்தா நீங்க இங்க வந்து பாப்பீங்கன்னு? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சவ ஒண்ணு போலீஸ்க்கு போயிருக்கணும், இல்லனா உங்க டார்ச்சரோட வலிய தாங்காம நேர நீதி தேவதைட்டே போய் நீதியை கேட்க போயிருக்கணும். இது பாருங்க பிரசன்னா, துளசியை தேடி இங்க எங்க அலையாதீங்க. நேர வீட்லயே போய் இருங்க. கொஞ்ச நேரத்துல துளசியே வருவா போலீஸோட. அப்போ துளசி இங்க இல்ல. அதத்தான்ப்பா ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்க வார்த்தையில நம்பிக்கை இல்ல. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும். நீ தப்பான ஆளு, அதனாலதான் நாங்க எல்லாருமே தப்பா தெரியுறோம். எனக்கு நம்ம துளசி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு தோணுது. நான் சர்ச் பண்ண போறேன். ஸ்டாப் இட்.